எல்லோருக்கும் வணக்கம். நாம் எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானோட திருவிளையாடல்கள் மொத்தம் 64 அப்படிங்கிறது. அந்த 64 திருவிளையாடல்களும் என்னென்ன அப்படிங்கிறத இனிமே வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திருவிளையாடல் புராணம் பற்றின ஒரு அறிமுகத்தை இங்கே பார்த்துடலாம் வாங்க. சிவபெருமான் தன் மீது பக்தி கொண்ட அடியவர்கள் மற்றும் சிற்றுயிர்கள் மீது திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தனது அன்பையும் கருணையையும் அவர்களுக்கு அருளும் வரலாறே திருவிளையாடல் புராணமாகும். இந்த திருவிளையாடல் புராணமானது தமிழ் கடவுள் முருகப்பெருமானால் அகத்தியருக்கு அருளப்பட்டு பின் அகத்தியரின் மூலம் மற்ற முனிவர்கள் அறிந்து கொண்டனர். நந்திதேவர் சனத்குமார முனிவருக்கு இந்த லீலைகளை பற்றி கூறினார். அதை சனத்குமாரர் வியாச முனிவருக்கு கூறினார். வியாசர் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசியமான்மியம் நூலில் இயற்றினார். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை தமிழில் பாடியுள்ளார். திருவிளையாடல் புராணமானது திரு ஆலவாய் மான்மியம், மதுரை புராணம் என்ற வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் 3 புராண நூல்கள் சிவபெருமானின் 3 கண்களாக போற்றப்படுகின்றன. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இறைவனாரின் வலது கண்ணாகவும், பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் இடது கண்ணாகவும், கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகவும் போற்றி சிறப்பிக்கப்படுகின்றன. மொத்தம் 4 திருவிளையாடல் புராணங்கள் உள்ளது. 1 திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம். இதனை பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றினார். 2 கடம்பவன புராணம். இதனை தொண்டை நாட்டு இளம்பூர் வீதநாத பண்டிதர் இயற்றினார். 3 சுந்தர பாண்டியம். இதனை தொண்டை நாட்டு வாயற்பதி அனதரியப்பன் இயற்றினார். 4 திருவிளையாடல் புராணம். இதனை பரஞ்சோதி முனிவர் இயற்றினார். இதில் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறது. நாம பார்க்க போறது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தை தாங்க. ஆமா, யார் இந்த பரஞ்சோதி முனிவர்? வாங்க அவரை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தையும் பார்த்துடலாம். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர் ஆவார். பரஞ்சோதி முனிவர் தமிழ்மொழி, வடமொழி, திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள் ஆகியவற்றை நன்கு கற்றுணர்ந்தவர். தம் தந்தையிடம் சிவதீட்சை பெற்றவர். சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டு பல திருத்தலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு மதுரையில் மீனாட்சி சோமசுந்தரரை தரிசித்து மதுரையில் தங்கியிருந்தார். அப்போது மீனாட்சி அம்மன் அவருடைய கனவில் தோன்றி இறைவனின் திருவிளையாடல்களை தமிழில் பாட கட்டளையிட்டார். மீனாட்சி அம்மனின் ஆணைக்கிணங்க கோலாசிய மகாத்மியம் என்னும் நூலை அப்படியே மொழிபெயர்க்காமல் தமிழுக்கே உரியதான செய்யுள் நடையில் சக்தியாய் எனத் தொடங்கும் திருவிளையாடல் புராணத்தை இயற்றினார். இந்நூல் மதுரையின் தல புராணமாகவும் போற்றப்படுகிறது. இந்த நூலில் கூறப்பட்டுள்ள சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களையும் இனி வர இருக்கும் பதிவுகளில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நன்றி.